குறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ மனம் பெறுமோ வாழ்வே செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். என்னது இது? என்னடா மூஞ்சதான் இவ்வளோ கொடூரமாக வச்சுருக்க? ஒரு நாட்டம் அடிக்காம இருக்கலாம்ல. இல்லைண்ணா. இல்லைண்ணா, நான் எவ்வளோ பேசி பார்த்தேண்ணா. அவள் எதுவும் மசிகிற மாதிரி தெரில. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் அக்காவும் அவனும் ஓடி போயிடுவாங்க போல இருக்குண்ணா. ஏண்டா நீ இதை சொல்கிறதுக்கு நான் உங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்தேன்? இல்லைண்ணா. ஏண்டா ஒரு தராதாரம் இல்லாத நாயை உன்னால் தட்டிட வர முடியல. நீலாம் என் தம்பி. அண்ணா 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 உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா?
டேய் என்னடா பண்ணுற? அவங்க நம்ம இடத்த சுத்தமாக வச்சுருக்காங்க. அவங்க காலம் ஃபுல்லாக கடன் போட்டிருக்கோம். இது கூட பண்ணாட்டி எப்படி? ஏன்டா கண்ணு என்ன பொண்ணிலே வச்சிருக்க? ஆளும் கண்ணாடியும் வண்டியும் வண்டியை கொண்டு வந்து பின்னாடி விட்றேன். நீங்க போங்க சார். போ போ போ. போ. உன்னெல்லாம் உள்ளாட முடியாது போ. என்னடா சார், இங்கே எத்தனை பேர் போகிறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏன் போகக்கூடாது? என்னடா நடக்குதுங்க? ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ஒரு கதை சொல்லிட்டா. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பூமின்ற ஒரு கிரகத்தை படைச்சி அதில் எல்லா வளமும் செழிப்பும் அதிசயத்தையும் கொண்டு வந்து அதை பார்த்து சந்தோஷமாக இருந்தார். நாள் போக அதை அனுபவிக்க யாருமே இல்லையேன்னு ஆதாமுங்கிற ஒரு மானிடரை அனுப்பிச்சி விட்டார். அவனும் அந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக இருந்தான். நாள் போக கடவுளுக்கு வந்த அதே பிரச்சனை இவனுக்கும், தனிமை. இதை பார்த்துட்டு இருந்த கடவுள் சரி அவனுக்கும் ஒரு துணையை அனுப்புவோன்னு ஏவாளுங்கிற ஒரு துணைவியை அனுப்பிவிட்டார். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்து குடும்பம் நடத்தி குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. நாட்கள் போக நூற்றாண்டுகள் கடந்து போனதும் மனிதம்ன்ற ஒரு இனம் வந்துச்சு. இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க முடியலன்னு வெவ்வேறு இடத்துக்கு பிரிஞ்சு போக நாட்களும் கடந்து போச்சு. காலப்போக்கில் அவங்களுக்குள்ளே ஒரு கோட்டை கிழிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கடவுள் சரி அவங்க இருக்க இடத்துல தானே கூட பிரிச்சுக்கிட்டாங்கன்னு அவரும் விட்டார். நாட்கள் போக போக அவங்க ஊருக்குள்ளே தெருக்குள்ளே வீட்டுக்குள்ளேன்னு கூட விரிச்சுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கடவுளை வழிபடுற முறையை வச்சு தனக்குத்தானே ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்த தொழிலை வச்சு இவங்க மேலே இவங்க கீழேன்னு வாழ ஆரம்பித்தவங்க தூய்மையாக இருந்து தொழில் பண்ணுறவங்க மேலனும் அதே அசுத்தத்தை தூய்மைப்படுத்துகிறவங்க கீழேனும் பழக்கத்தை கொண்டு வந்தவங்க கடவுளோட படைப்பை வச்சு உருவத்தை வச்சு வெறும் தோற்றத்தை வச்சு துயரப்படுத்தி தனக்கு துணைவியாக வந்த பெண்ணையே ஏளனமாக பார்க்க ஆரம்பித்து தான் காரியத்தை மறந்து காரணத்தை மறந்து கடைசியில் அந்த கடவுள் பேரை வச்சு அழிச்சுக்கிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கடவுள் கடைசியாக மறைஞ்சே போயிட்டார். அது ரொம்ப பேசி போர் அடிச்சோம்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னப்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னப்பா ஐயோ ரொம்ப